ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரமான செய்தி. இந்த நல்லதொரு காலை பொழுதில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே. நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த சாயப்பா. நான் சொல்வதை நிராகரித்து விடாதே. வாழ்க்கையில் நாம இருக்கிறவே கொஞ்ச காலம்தான். அந்த காலகட்டத்தில் ஏன் போட்டி, பொறாமை, வஞ்சகம் எல்லாம் அவையெல்லாம் வேண்டாம் தானே. இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? மனதை நேர்முகமாகவும் நேர்மறையான விஷயங்களையாகவே மனதில் எண்ணிக்கொண்டு நல்லதொரு விஷயத்தையே நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தாலே போதும். அன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் என் செல்லமே. தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ போய்கொண்டே இரு. தடங்கள் இல்லாமல் வெற்றி பெறுவாய். உனக்கு சோதனை அதிகமாக இருந்ததென்றால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். தீமை செய்தவர்களை பார்த்து கோபப்படாதே. அவர்களை தூற்ற வேண்டாம், பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அவர்களை மன்னித்து விட்டுவிடு. உன்னுடைய பெருந்தன்மை அங்குதான் இருக்கிறது. நல்லது நடக்கும். என்னை நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரணம் உண்டு. சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? கவலைப்படாதே என் செல்லமே. நம்பிக்கையோடு எழுந்து வா. இந்த நல்லதொரு காலை பொழுதில் எனது கண்களை உற்றுப்பார். பிறகு அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவா என்னிடத்தில் உன்னை வரவழைத்தேன்? இல்லவே இல்லை. உன்னை நல்ல நேரம், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் இந்த சாயப்பாவை நீ காணும்படியும் இந்த நான் சொல்லும் பதிவினை கேட்கும்படியாக உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இனி நீ ஜெயிக்க மட்டும்தான் போகிறாய். உன் கவலைகள் எல்லாம் சுவடு தெரியாமல் போய்விடும். வந்த வழியிலே தான் என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்கவா. அந்த தருணத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் அறிய வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நிச்சயமாக அள்ளித்தரப்போகிறேன். உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள். எந்தவித சூறாவளியையும் மனதிற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலையெல்லாம் கொஞ்ச நாள் தான். நிச்சயமாக நல்லதொரு நிலைமை மாறும். கலக்கம் வேண்டாம். இந்த கடந்து போன கடினமான நாட்களையும் நீ மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்தது எனக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது. சாய் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாகத்தானே, எடுத்துக்காட்டாகத்தானே இருக்கிறது. கவலைப்படாதே என் செல்லமே. சந்தோஷத்தையும் நிம்மதியும் என்றைக்கும் வெளியில் தேட வேண்டாம். ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. யாரேனும் கை நீட்டி வந்து உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை செய்கிறாய் அல்லவா? அப்போது அவர்களுக்குள் ஏற்படுத்தும் சந்தோஷம் உனக்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? உன் முன்னால் கலங்கி அழுது கொண்டிருக்கும் யாரையும் பார்த்தால் உடனே ஆறுதலான வார்த்தை சொல்கிறாயே, அப்போது அவர்கள் அடையும் நிம்மதி உனக்கு நிம்மதியை தருகிறது. இந்த வாழ்க்கையினர் அழகை ரசித்து பார். அதை உடனே தொடங்கு என் செல்லமே. நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு. காலத்தோடு பழகு. என் சிந்தனையுடன் பழகு. யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போல உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன். உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா? மௌனம்தான். மௌனம்தான். அதனால் நீ நினைக்கலாம், சாயப்பா என்னை ஏறெடுத்து கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அப்படிப்பட்ட நினைவை அறவே ஒழித்து விடு என் செல்லமே. எத்தனை பேர் என்னை உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அவர்கள் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கு செல்ல முடியும் சொல்? என் பக்தர்களின் மனமே என் சிம்மாசனம்.
என்னை நம்பி ஏமாந்தார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நிம்மதியாக பயணம் செய். உனக்கான என்றும் எப்போதும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் பரம ஒளியை தருபவன். துவாரகமாயிலிருந்து உனக்கானதை செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை அடைய பல பாதைகள் உண்டு. அதில் நீ விரும்பும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் என்னை அடைய முடியும் என்பதை மறந்துவிடாதே. சிலருக்கு பக்தி பாதை எளிமையானதாக இருக்கும், சிலருக்கோ கஷ்டமானதாக இருக்கும். இடைவிடாத பிரார்த்தனையும் நிலையான பக்தியும் என்னை திருப்தி அடைய வைக்கும். மனதில் தூய்மையான அன்பு தோன்றுமானால் எந்த விதத்திலாவது பகவானை சென்று அடைந்து விடலாம். நாம் நம் சாய்நாதரே கதி என்று எப்போதும் இருப்போம். அவர் எப்போதும் நம்மிடமே இருப்பார் என்ற மனதில் உன்னோட அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். எனக்காக என் சாயப்பா எப்பொழுதும் கதவை திறந்து வைத்திருப்பார். எனது வாழ்வினை பயனை பூரணமாக செய்யுபவர் அவர்தானே. சாயப்பா, எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு யார் கதி இல்லை என்று என்னையே சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளைகளை நான் எப்படி கதியை விட்டு விடுவேன்? என் மனதில் எல்லாம் சாயப்பா, சாயி சாயி எங்களுக்குள் இருக்கும் நான் என்பதை அகற்றிய நீயே என்பதை உணரச் செய்யும் சாயப்பா. கவலைப்படாதே, நிச்சயமாக உனக்கானதை நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாருமே இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆகவே எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படும். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு எப்பொழுதும் நல்ல பொழுதாகத்தான் விரிந்திருக்கிறது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக இரு என்றுதான் உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலையே படாதே. எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, உதாசீனப்படுத்தினார்களோ, உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ, அவர்கள் முன் மென்மேலும் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த சாயப்பா உனக்கு அருள்பாலிக்கப் போகிறேன். நிச்சயமாக உனக்கு அருள்பாலித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் காத்திருப்புக்கானது என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றி தருவேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏதும் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்வேன். உனது வாழ்வு உன்னையே வியக்கச் செய்ய போகிறது. மிக மிக முக்கியமான விஷயம் நடந்து இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு நல்லதொரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயப்பா. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.